மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய தாவைக்க அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கத்துக்கு நிறைய பேர் இப்போ வந்து பெரிய பெரிய நபர்கள்லாம் அப்படி திடீர்னு பாராட்டு பத்திரத்தை வாசித்து தள்ளுறாங்க. இசைக்கருவி அடிச்சு வாசித்து நானும் கூட இருக்கேன், உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன், நீங்க ஒரு நேர்மையான அரசாங்கத்தை நடத்துறீங்க, வெளிப்படையான அரசாங்கத்தை நடத்துறீங்க, ஆஹா இதல்லவா அரசாங்கம் சொல்லிட்டு ஜால்ரா கருவிகளை அடிச்சு தள்ளுறாங்க. காது கிழிது, ரத்தம் வருது. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், ஒரு பிரபலமான தொழிலதிபர், ஏராளமான மக்களுக்கு வேலை கொடுத்துருக்காருன்னு வச்சுங்களேன். அவரை பத்தி தான் பேச போறோம். அந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இனியும் தொடரும். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், கூகுள்ல ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு தட்டி பாருங்க. அவர் யாரு, என்ன கம்பெனி வச்சிருக்காரு, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீதர் வேம்பு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களுக்கு நிறைய நம்ம நிறைய பேருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு மில்லியனர்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு பள்ளி ஒன்று நடத்துறாரு. அது வந்து ஸ்கூல் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து அடிப்படையில வந்து இப்ப நம்ம அரசு அனுமதி பெற்று நடத்தப்படுகிற, தமிழ்நாடு அரசு அனுமதி பெற்று நடத்தப்படுகிற பள்ளி அல்ல. அந்த பள்ளியினுடைய பேர் என்ன தெரியுமா? அந்த பள்ளி வந்து கலைவாணி கல்வி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி நிறுவனம் ஒன்று நடத்துறாரு. ஏன் இப்ப அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அவர் இப்போ ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய கலைவாணி கல்வி நிறுவனம், அந்த கல்வி மையம், இந்த பள்ளியை நடத்துவதற்காக நாங்க திமுக அரசாங்கத்துக்கிட்ட நாங்க அனுமதி கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அனுமதியே தரவே இல்லை. நாங்க அனுமதி கேட்ட பிறகு அவங்க தரவே இல்லை. அவங்க வந்து அதற்கு பணம் கேட்டாங்க. பணம் கேட்டதுனால எங்களால கல்வி நிறுவனத்தை நடத்தவே முடியல. ஆனால் தாவேக அரசாங்கம் அமைந்த உடனே உடனடியாக எந்த விதமான பணமும் கேட்காம, எந்த விதமான பணமும் நீங்க வந்து லஞ்சமாக கேட்காம எங்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்து விட்டீர்கள். நாங்கள் பள்ளியை தொடங்குவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கு. தாவேக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையா இருக்கு. அதனால நாங்க வந்து தாவேக அரசாங்கத்தை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இது வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு முற்றிலுமாக இலவச கல்வி வழங்குகிற கலைவாணி கல்வி மையம் என்ற கிராமப்புற பள்ளிக்கு முந்தைய அரசாங்கம் யார் சொல்றாரு? திமுக தான் சொல்றாரு. அவங்க வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரதுல நிறைய சிக்கல்களை உண்டாக்குறாங்க. ஆனா நீங்க பதவிக்கு வந்த உடனே அந்த அனுமதி பெறுவதில் தடையின்றி, தாமதமின்றி, படுவேகமாக அனுமதிகள் கிடைத்து விட்டதாக அவருடைய பாராட்டு பத்திரத்தை வந்து பயங்கரமா போட்டு அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க. இப்போ இவர் மேய்ஞ்சிட்டாருல்ல, அதுல என்ன இருக்கு, உண்மை இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப ஸ்ரீதர் வேம்பு என்கிறவர் ஏண்டா வந்து சோசப் விஜய்க்கு திடீர்னு முட்டு கொடுக்குறாரு அப்படின்ற அந்த பார்வை வேணுமா வேணாமா? ஏன்னா ஸ்ரீதர் வேம்பு யாரு? அவர் ஒரு RSS பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் பார்க்கப்படுறார். அவர் RSSல இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. உடனே டக்குன்னு கம்பு சுத்தின்னு வராதிங்க. பாஜகவுடைய ஆதரவாளர், பாஜகவுக்கு மிக நெருக்கமானவர். இந்த கடந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அவரிடம் நன்கொடை பெற்ற கட்சிகள்ல பிரதானமான கட்சி பாஜக. இன்னும் சில இடங்கள்ல சோசப் விஜய்க்கே கூட அவர் உதவி செய்தார் என்கிறது தகவல். இதுல உண்மை இருக்கா இல்லையானா அவர்கிட்ட தான் கேட்கணும், காசு கொடுத்தால இல்ல வாங்கின இவங்கள தான் கேட்கணும். இதெல்லாம் தகவல். தாவேகா குறித்து தகவல் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா தகவலாகத்தான் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி விஜயோடு மிக நெருக்கமாக மாறுவதற்காக ஸ்ரீதர் வேம்பு நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார், செய்வார், இனிமே செய்வார் போல இருக்கு. அவருக்கு திராவிட இயக்கங்களை கண்டா பிடிக்காது. அதுவும் குறிப்பாக திமுகவை கண்டால் வெட்டிக்காயா கசக்கும். ஏன்னா திராவிட இயக்கம் இந்த மாதிரி ஆன்மீக போர்வையில, RSS போர்வையில மக்களை ஏமாத்துற, திருட்டுத்தனம் பண்ற ஆட்களை நம்புறதில்ல, ஏத்துக்கிறது இல்லை. அதனால அவங்களை பிடிக்காது. ஓகே ரைட், இப்போ மாற்றம் ஆயிடுச்சு, அரசாங்கம் மாறி போச்சு. இப்ப ஏன்டா இவர் திடீர்னு வந்து உங்க அரசாங்கம் வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த அனுமதி கிடைத்ததாக சொல்றார், இது உண்மையா அப்படின்னு நம்ம முந்தைய பதிவுகளையும் முந்தைய பல விஷயங்களும் தேடணும் போயிட்டு. ஏன்னா ஸ்ரீதர் வேம்பு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அதை வந்து இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள்லாம் ஃபயர் விட்டு தெரியுது.
நிஜமாவே வந்து அப்ப தாவேக்கா ரொம்ப நேர்மையான ஆட்சி நடத்துறாங்களோ, ஆஹா நம்ம தான் கவனிக்க தவறட்டோமோ அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்த்தா ஸ்ரீதர் வேம்பு எப்பேற்பட்ட டுபாகூர் என்பது வெளிச்சத்துக்கு வருது. மக்களே, நான் வந்து சொல்லுகிற விஷயங்கள்ல பெரும்பாலும் அந்த எவிடன்ஸ் இல்லாம எதையும் பேச மாட்டேங்க. அதனாலதான் சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து 2024 எப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2026 ஜூன்ல இருக்கோம். 2024 ஆண்டு ஜூன் மாசம் 10ஆம் தேதி அக்ஷயா சிவராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன பதிவு அப்படின்னா, அந்த பதிவை நான் இங்க போடுறேன். கலைவாணி கல்வி நிலையம் மையம் அப்படின்னு ஒரு லோகோவோடு அந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது எக்ஸ் வலைத்தள பக்கத்துல. அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இன்னைக்கு அதாவது ஜூன் மாசம் 10ஆம் தேதி 2024 ஆண்டுல இன்னைக்கு நம்முடைய பள்ளியில கலைவாணி கல்வி மையத்துல தென்காசியில் இருக்கிற அந்த அந்த பயிற்சி மையத்துல, அது வந்து ஸ்கூல்னு சொல்ல முடியாது, நம்ம கிராமப்புறத்துல சொல்லி கொடுக்குற ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சுக்கலாம். அங்க 45 புதிய மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதற்கான அனுமதியை, இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த அனுமதி வந்து மாநில அரசு கொடுக்குற அனுமதியே கிடையாது. இந்த பயிற்சியை நடத்துவதற்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு போய் கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து கலைவாணி கல்வி மையம்னு பேர் வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம், என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், XRY ZAW எது வேணா பேர் வச்சுக்கலாம். நீங்க வச்சுக்கிட்டு நீங்க போய் குழுக்களாக சேர்ந்து நீங்க வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், கல்வி சொல்லி கொடுக்கலாம், அது என்ன வேணா பண்ணலாம். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, இன்னும் நான் தெளிவா வெளிப்படையாவே நான் பேசுறேன், இதுல மறைச்சு பூடகமா பேச வேண்டாம், வெளிப்படையாவே பேசுறேன். இப்ப நீங்க வந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கு, சர்ச் இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடசாலை நடத்துவாங்க. கிராமப்புற மாணவர்களுக்கு போய் அவங்க போதிப்பதோடு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வசனங்களை போதிப்பதோடு கல்வியும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவினிங்ல போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, டான்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் அந்த வந்து பிள்ளைங்களை வந்து அங்க அனுப்பி விடுவாங்க. இது கிறிஸ்தவ அந்த ஆலய சர்ச்சஸ் செய்கிற ஒரு சேவை, அது தனி. இதே மாதிரியான ஒரு சேவையை, ஏன்னா அது நிறைய நாடு முழுக்க எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா பக்கமும் அது பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு. இதோட பரிணாம வளர்ச்சியாக தான் பல பள்ளிகள், பல கல்லூரிகள் நிறைய உருவாயிருச்சு. இன்னும் அது கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை மனமாத்துறதுக்காக இதை நாம வந்து இது வந்து இந்து தேசம், இந்து நாடு அப்படின்னு சொல்லி மதவெறியை தூண்டுவதற்காக பல விஷயங்களை RSS இந்து அமைப்புகள் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எது பண்ணாலும் எடுபட மாட்டேங்குது. ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஆட்கள்லாம் இதை தான் கையில் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த கலைவாணி கல்வி மையத்தினுடைய நோக்கமே கிராமப்புறங்கள்ல போய் இப்ப அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்றோம்னு போய் பயிற்சி மையங்கள் சொல்லிக் கொடுக்கறது. இதற்கு முழுமையான அனுமதியை யார் தருவாங்கன்னா, அது தருவது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த அனுமதியோடு தான் இந்த பயிற்சி மையங்கள்லாம் செயல்படுது. இதற்கு மாநில அரசாங்க அனுமதி தேவையே இல்லை. அங்கேயே ஸ்ரீதர் வேம்பு போய் சொல்லி மாட்டிக்கிட்டார். இவர் டுபாகூர்னு தெரிஞ்சிருச்சு. அதை விட கொடூரம் என்னன்னா, இது ஏற்கனவே வந்து மையம் செயல்பட்டு வருது, 24 இருந்தே செயல்படுது. அப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தானே, தாவேக்கா எப்ப ஆட்சிக்கு வந்துச்சு? 40 நாளுக்கு முன்னாடி தான் ஆட்சிக்கு வந்துச்சு. போன மே மாசம் 10ஆம் தேதி தான் ஆட்சி பொறுப்புக்கே ஏற்றுச்சு. அதுக்குள்ள எப்ப அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கும்? அப்ப 2024 பண்ணது அது என்னது? அது தென்காசி ஸ்கூல்ல 45 பசங்க சேர்ந்தாங்கன்னு ஒருத்தவங்க பதிவு போட்டுருக்காங்க, அது என்னது? இதை விட இது கூட நீங்க வந்து இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு உருட்டுனீங்கன்னா கூட, நம்முடைய கல்வி அமைச்சர், இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியில CJP அவங்க போராட்டம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீட்டு லீக்கேஜ் ஆயிடுச்சு, அது லீக்கேஜ் ஆகி இது கல்வியே வந்து நாசமா போச்சு, அதனால தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கல்வி அமைச்சர். அவர் இந்த ஸ்ரீதர் வேம்போட கல்வி நிலையத்துக்கு வரார், தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஒரு பள்ளியை போய் பார்வையிடுறார். அங்க ஒரு பையனை கூப்பிட்டு பேசுறாரு. கையில என்ன கட்டிருக்க? வாட்ச் கட்டிருக்கியா? நீ என்ன, உங்க பேர் என்ன, படிக்கிறியா, என்ன எதுன்னு அவர் கேட்கிறாரு. அவருக்கு அந்த பையனுக்கு தெரியல, தெரிந்து முடிக்கிறான். தமிழ்ல கேள்வி வருகிறது. தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள்?
மணிலன்னு கேக்குறாங்கம்மா. ஜோசப் விஜய் முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மாண்புமிகு சி ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு தர்மேந்திர பிரதான் சென்னைக்கு வந்திருக்காரா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா? மக்களே தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப அவர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி நடத்தும் பயிற்சி மையத்துக்கு போய் அவர் வந்து அந்த மாணவர்களோடு உரையாற்றி இருக்காரு. அப்ப அது என்னது? அது என்ன ஆணி புடுங்கிறது பயிற்சி? இது என்ன பயிற்சி? இதுக்கு என்ன பர்மிஷனு? மாநில பர்மிஷனே தேவையில்லையாமே. அப்ப ஸ்ரீதர் வேம்பு ஏன்டா விஜய்க்கு முட்டு கொடுக்குறாருன்னு கேக்குறீங்களா? அங்கதாங்க எங்க அப்பன் குதிர்கொள்ளு இல்லைன்ற விஷயம். பாஜகவுக்கும் எங்களுக்கும் அது பாசிசம், ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டு இந்த மாதிரி நபர்கள் மூலமாக அவங்க வேலையெல்லாம் ஒன்னாதான் செஞ்சுப்பாங்க. அவங்க சொல்றத இவங்க செய்வாங்க, அவர் சொல்றத இவர் செய்வார். அவர் வந்து இது மியூசிக் போடுவார், இவர் டான்ஸ் ஆடுவார், இவர் டான்ஸ் ஆடுவார், அவர் மியூசிக் போடுவார். புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் பாதாம், அவ்வளவுதான். புரியுதா இப்ப உங்களுக்கு? ஆகவே இது மாதிரியான நபர்கள்லாம் பேசுகிற விஷயங்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். தாவேக அரசாங்கம் நிஜமாவே நல்ல விஷயங்களை செஞ்சாங்கன்னா நம்ம பாராட்டலாம், சரிங்களா? நமக்கு யார் மீதும் எந்த வருத்தமும் கிடையாது. ஸ்ரீதர் வேம்பு நமக்கு மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. அது மாதிரி சி ஜோசப் விஜய் நமக்கு மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவ்வளவுதான். நம்ம ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர், பத்திரிகையாளர். நம்ம தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது, தவறாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற, அவதூறு பரப்புகிற, பொய் பரப்புகிறவர்கள் இது பொய், இது அவதூறுன்னு சொல்ல வேண்டிய இடம் நமக்கு இருக்கு. அதனால சொல்றோம், ஸ்ரீதர் வேம்பு சொன்னது அத்தனையும் பொய், உண்மை அல்ல. உண்மைக்கு மாறான தகவலை பரப்பி இருக்கிறார். இப்ப நம்ம சென்னை காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணனா ஸ்ரீதர் வேம்பு தான் அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி அவதூறு பரப்புறீங்க? அரசாங்கத்தின் மீது பொய் பரப்பி அரசாங்கத்துக்கு அவப்பெயரை ஏன் ஏற்படுத்துறீங்க? நாங்க எங்ககிட்ட நீங்க பர்மிஷனுக்கே வரலையே, நீ ஏன் வந்து தேவையில்லாம இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டு பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி அவரைத்தான் இவர்கள் முதல்ல கைது பண்ணணும். எனவே மக்களே, இது போன்ற பல பொய் விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து நம்மளும் பேசிட்டே இருப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவு தொடரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.